வந்து பருப்பு குழம்பு ஒன்று செஞ்சுக்கலாம். நான் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா தெரியாமல் எங்கள் பாப்பா கொட்டிட்ட போல் டப்பாவில். நான் அது அப்படியே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு போட்டேன். அதனால தான் இன்றைக்கி பருப்பாக இருக்குது. பாருங்கள், நான் பருப்பில் ஒரு டம்ளர் பருப்பு கழுவிட்டு பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் போட்டு மஞ்சள் போட்டு ஒரு சொட்டு ஆயில் ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ தாளி போட்டுக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளி போட்டாச்சு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் தூள் வேணால் போட்டுக்கோங்க, நான் போடலை. இப்போ பருப்பு போட்டேன். கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம பருப்பு கொஞ்சம் இது இருக்குல்ல, நான் மத்து வச்சு கடையில் அப்படியே கரண்டியை வச்சு கடைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு, சூப்பரான பருப்பு குழம்பு நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு என்ன பார்த்திங்கன்னா சூடான நல்லா துவரம் பருப்பு போட்டு நல்லா தாளி போட்டு கம்மன்னு நல்லா பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு உப்பு பருப்பு வச்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்போ தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து சாமிக்கு மட்டும் முன்னாடி வச்சுருவேன். நான் எந்த சாப்பாடு வச்சாலும் சரிங்க, நான்வெஜ்ஜு தவிர முட்டை வச்சா கூட முட்டை உரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டையை அவிச்சு முட்டையோ ஆம்லேட்டோ எதுவுமே பண்ணுவேன். இப்போ சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பருப்பு குழம்புக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடுவீங்க ஒரு சிலர், அப்புறம் வாழைக்காய் வறுவல் சாப்பிடுவாங்க சிலர் சிக்கன் நான்வெஜ் அந்த மாதிரி கூட எடுத்துப்பாங்க, மீன் கூட பொரிச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் பொரியல் பிள்ளைங்க வந்து பாவக்காய் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இதை சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு, பருப்பு குழம்பு, பாவக்காய் பொரியல். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.